நிறைய பேர் இனிய ரொம்ப வேதனைகளுக்குள்ள போகிறாங்க. இந்த வேதனைகளை யார் நிமித்தமா வருதுன்னா கர்த்தர் நிமித்தமா தான் வருது. அவர் அலோ பண்றாரு இந்த வேதனைகளும் இந்த கஷ்டங்களை நீ அனுபவிக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்குனாக்கா அவங்க வெள்ளக்கிரயத்தை கட்டியே ஆகணும். நீங்க வெள்ளக்கிரயத்தை கட்டாம அந்த ஊழியத்துல நீங்க நிற்க முடியாது. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பலத்தை காற்றோடு இறங்கினார். இதை பத்தி நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஆவியானவர் அவர்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை பேச கொடுத்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினாங்க. நீங்கள் பாருங்க, அவங்க அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு முன்னே அவங்க அழுந்துன்னு இல்லை, அவங்க வலியோடு உக்காரல, அவங்க ஜெபத்தில் தான் இருந்தாங்க. அந்த ஜெபத்தில் இருக்கும்போது தான் ஆவியானவர் பலத்தை காற்றோடு இறங்கினார், அவர்களுக்கு அந்த பாஷைகளை கொடுத்தார். இந்த 9 வரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, நம்ம கீழ்ப்படிதலும் ஜெபமும் இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாமல் அந்த வரங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த 5 விதமான ஊழியம் ஜபத்தில் பெற முடியாது, ஆனால் வரங்கள் ஜபத்தினாலே பெற முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5 விதமான ஊழியத்தை எப்படி அவர் பெற்று எடுத்தாருன்னு சொல்றாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 2 கைகளும் ஆணியால கடவப்பட்டு இந்த கை இப்படி தான் ஹோல்ட் பண்ணுகிறது. இது எதை குறிக்கிறதுனா அவர் 5 விதமான ஊழியத்தை அவர் சிலுவையில் பெற்றெடுத்தார். அப்போ இந்த 5 விதமான ஊழியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் நிறைய வேதனைகளை பட வேண்டியது இருக்குது, நீங்கள் வெள்ளக்கிரயம் கட்ட வேண்டியது இருக்குது. அந்த வெள்ளக்கிரயத்தை கட்டாமல் இந்த ஊழியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த ஊழியம் உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் சில வேதனைகளுக்குள்ளே கடந்து போய் தான் ஆகணும், சில உபத்திரங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து தான் போகணும். அப்போது 9 வரங்களும் நம்ம கீழ்ப்படிதனாலையும் ஜபத்தினாலையும் பெற முடியும். ஆனால் இந்த 5 விதமான ஊழியத்தை எப்படி நம்ம பெற முடியும்னா ஜபத்தினால பெற முடியாது. நம் சில காரியங்களும் துன்பங்களும் வேதனைகளும் படுறதுனால தான். ஏங்க நான் இதை பட்டதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, கர்த்தர் ஒருத்தருக்கு ஊழியத்தை கொடுக்குறாருன்னா அவங்க நிறைய சஃபர் ஆக வேண்டியது இருக்குது, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ரோமரில் 7வது அதிகாரத்தில் பவுல் ரொம்ப வலியோடு அவர் அழுகுறாரு. ஏன்னா அவர் செய்கிற ஊழியத்தில் அந்த சஃபர் ஆனார் பவுல். நீங்கள் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த முள் எனக்குள்ளேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவர். ஆண்டவர் நான் எடுக்க மாட்டேன், உன் பலவீனத்தின் என் கிருபை உமக்கு போதும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் பாருங்க அந்த 5 விதமான ஊழியத்தை சாதாரணமாக அவர் பெற்றெடுக்கல, 39 அடிகளும் சாட்டையில் அவர் வாங்கினார். அப்போ அவர் வெள்ளக்கிரயத்தை கட்டித்தான் அந்த 5 விதமான ஊழியத்தை அவர் சிலுவையில் அவர் பெற்றெடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் 2 கரங்களை இப்படி நீட்டி கொண்டு அவர் சாகும் போது அவருடைய கை விரலை அப்படி ஹோல்ட் பண்ணி வைத்திருந்தார். அது எதுக்கு குறிக்கிறதுனா அந்த 5-fold மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியத்தை நம்மளுக்கு அவர் பெற்றெடுத்தார்.